ஒரு குவாலிட்டேட்டிவான விஷயம் இது. குவான்டிடேட்டிவான விஷயத்தை குவாலிட்டேட்டிவாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா நிஃப்டி பொதுவாக நீண்ட கால அடிப்படையில் நீண்ட கால சராசரிங்கிறது ஒரு 18-19லேருந்து 20ங்கிறது சொல்லுவோம். முன்பு 18லேருந்து 19, இப்போ அது கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு, 19லேருந்து 20ன்னு வச்சுக்கலாம். இப்போ 21.7 அல்லது 22க்கு அருகாமையில் இருக்குது. இதற்கிடையில் 35 போனதெல்லாம் ஒரு 35க்கு மேலே 30க்கு மேலே போனதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 14-15 வந்ததையும் பார்த்துருக்கோம் நடுவில் 2008 ஸோ ஆவரேஜாக அந்த 19லேருந்து 20 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சராசரி, அதுக்கு 20க்கு கீழே வந்ததுன்னா அது வாங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறதா எடுத்துக்கலாம். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ 20 கீழே வரணும். ஒரு 25க்கு மேலே போணுச்சுன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு எடுத்துக்கலாம். 30க்கு மேலே போனால் கிட்டத்தட்ட பபிள் ஜோனுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். அந்த 25க்கு மேலே போனால் நிச்சயமாக எக்ஸ்பென்சிவ், வாங்குறதுக்கான வாய்ப்பு எதுவும் ரொம்ப அரிதாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் விற்பதற்கான ஒரு காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்கிறதுக்கான ஒரு காலம். 20 கீழே இருந்ததுன்னா, முன்பு மாதிரி அந்த 15 கிட்டலாம் வருமானம் ரொம்ப டவுட்ஃபுல். வந்துச்சுன்னா அது பெரிய ஒரு வாய்ப்பு. ஆனால் அது எதனால அவ்வளோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த சூழ்நிலை ஆராய்ஞ்சு நம்ம பண்ணணுங்கிறது ஒன்று. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ மட்டும் பார்க்கக்கூடாது. நிஃப்டியினுடைய ப்ரைஸ் டு புக்குன்னு ஒன்று இருக்குது. அது இப்போ 3 மடங்குக்கு மேலே இருக்குது, 3.5 மடங்கு கிட்ட இருக்குது. அது ஒரு கட்டத்தில் 4 மடங்குக்கு மேலெல்லாம் இருந்தது. 3க்கு கீழே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 2.5 மடங்கு அந்த மாதிரி 2.25 மடங்கு இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல வேல்யூ. இப்போ 3க்கு மேலே 3.5 கிட்ட இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம், இன்னும் சீப் இல்லை. அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவோம். 1.5க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்ப சீப்பு. டிவிடெண்ட் ஈல்டு அந்த நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 பங்குகள் கொடுக்கக்கூடிய டிவிடெண்டை அந்த 50 பங்குகளுடைய விலையோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஈல்டு 1.5%க்கு மேலே இருந்தால் நல்லது. 1 கிட்ட இருந்ததுன்னா ஈல்டு விலை அதிகமாக இருக்குது, அதனால தான் ஈல்டு குறைவாக இருக்குன்னு அர்த்தம். வாங்கக்கூடாது. 1.5 கிட்ட இருந்தால் வாங்கலாம். இப்போ 1.3 அல்லது 1.35 கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தா அது ஒரு மீடியமான லெவலில் இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சந்தை இப்போ எக்ஸ்பென்சிவான பபிள் ஜோனில் இருக்கானா இல்லை, எக்ஸ்பென்சிவான ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ். சீப்பான நிச்சயமாக சீப் இல்லை. அதற்கான ஒரு காலகட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன். வந்ததுனால் அப்போ நம்ம கொஞ்சம் தைரியமாக வாங்கலாம். பட் அதற்கு காத்திருப்பதை விட நல்ல முதலீட்டாளர்கள் நீண்ட கால அடிப்படையில் ஒரு டாப் 50 கம்பெனிஸ் நிஃப்டி இண்டெக்ஸில் இருக்குது. இண்டெக்ஸ் ETF இருக்குது, நிஃப்டி ETF இருக்குது. அதில் SIP முறையில் மாதமோ வாரமோ போட்டுக்கிட்டு போகிறதுங்கிறது தான் ஒரு சரியானதாக. ஏன்னா அது ஒரு டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ், பல துறைகள் சார்ந்த பங்குகள், அந்த ஒவ்வொரு துறையிலையும் முன்னணி பங்குகள் அதில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீண்ட கால முதலீட்டாளர்கள் இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம்னு நான்